Next, the pronouns of nasab, the separate forms. இது நமக்கு வந்து இப்போ முதல்ல இப்ப நம்ம படிக்கணும். இது வரைக்கும் நம்ம எதுவும் படிக்கல இந்த பாடத்தை. ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப்ல உள்ளது வந்து செப்பரேட் ஃபார்ம்ஸ். நம்ம ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப்ல உள்ளது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நசப்ல வந்து இது வரைக்கும் சோஃபார் உதாரணமா சால் தூக்க ஐ ஆஸ்ட் யூ வந்து கா வந்து மஃபுல் பியும் பார்த்துருக்கோம். சால் ஃபேல் டூ இஸ் அ ஃபைல் கா இஸ் மஃபுல் பி பார்த்துருக்கோம். அது நசப் இல்லையா? ஆனா அட்டாச் ஃபார்ம்ல இருக்கு, முத்தசில இருக்கு. ஆனா முன்பசில இருக்க ஃபார்ம் வந்து இன்னும் பார்க்கல. எப்படி உங்களுக்கு ரஃபுல வந்து செப்பரேட் அண்ட் அட்டாச் இருக்குதோ, அதான் ஒவ்வொரு ஃபார்முக்கும் இருக்கு இல்லையா? ரஃபுலையும் செப்பரேட் அட்டாச் ஃபார்ம் இருக்கு, நசப்லையும் செப்பரேட் ஃபார்ம் அண்ட் அட்டாச் ஃபார்ம் இருக்கு, ஜர்ரிலையும் செப்பரேட் ஃபார்ம் அண்ட் அட்டாச் ஃபார்ம் இருக்கு. ப்ரொனன்ஸ் ஆஃப் ரஃபு நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம், அதனால ஈஸியா உங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப்ல செப்பரேட் ஃபார்ம் இருக்கு, அட்டாச் ஃபார்ம் இருக்கு. செப்பரேட் ஃபார்ம் அட்டாச் ஃபார்ம் தான் நம்ம பார்த்துருக்கோம். செப்பரேட் ஃபார்ம் பார்த்ததே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம். யூ ஹவ் நாட் பீன் இன்ட்ரோடியூஸ் டு தீஸ் ஃபார்ம்ஸ் பிஃபோர். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதை பற்றி சொல்லித்தரவே பண்ணல. These forms are composed of the word iya plus the attached pronouns of nasab, which you already know. Example, iyaka. அப்ப இந்த ஃபார்ம்ஸ் என்ன செய்யும்? ஈயாவோட சேர்ந்து ப்ரொனன்ஸ் ஆஃப் நசபும் வரும். இது முழுக்கவே ஒரு உதாரணமா ஈயாக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன சொல்லணும்னா, இது எல்லாமே முன்ஃபசில் செப்பரேட் ஃபார்ம், இட்ஸ் நாட் அட்டாச் ஃபார்ம். எப்போ ஈயா கூட சேர்ந்து வருதோ அது வந்து நம்ம என்ன செய்வோம்? அட்டாச்னு சொல்லக்கூடாது, செப்பரேட்னு சொல்லுவோம், முன்ஃபசில்னு சொல்லுவோம். ஓகே, இது நசப். ஃபர்ஸ்ட் இது நசப் கேட்டகரி, ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப் தான். ஆனா அந்த ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப்ல இது செப்பரேட்டா அட்டாச்சா அதை பார்த்தா இது செப்பரேட் ஃபார்ம். சரிங்களா? ஈயா வரிசைன்னு வர்றதுனால. அப்போ இதுல தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப், பட் தே ஆர் செப்பரேட் ஃபார்ம்ஸ். அது நம்ம புதுசான ஒரு படிக்கிறதுல இப்போ வந்ததுல முக்கியமான ஒரு கருத்து இதுதான். சரியா? தே ஆர் ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப், அது நோ டவுட், பட் தே ஆர் செப்பரேட் ஃபார்ம்ஸ். தே ஆர் நாட் இன் தி அட்டாச் ஃபார்ம்ஸ். அப்போ அது வந்து தே ஆர் இன் தி முன்ஃபசிலா கேட்டகரி, நாட் முத்தசிலா கேட்டகரி. இப்போ பாருங்க, அட்டாச் ஃபார்ம்ஸ். இப்போ முத்தசிலா கேட்டகரி பார்க்கணும். These forms cannot be mentioned independently. They should be attached to a verb or to inna or one of the sisters. இப்போ நல்லாவே நமக்கு தெரியும், அட்டாச் ஃபார்ம் வந்து நீங்க சால பிளஸ் ஹூ, ஹி ஆஸ்கிரிம், அவர் வந்து அவரை கேட்டார். சாலஹுமா, அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் கேட்டாரு. ஹி ஆஸ்க் தெம், சாலஹும், சாலஹா, சாலஹுமா, சாலஹும். அதே மாதிரி செகண்ட் பர்சன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், இல்லைங்களா? அல்லது இன்ன கூட சேர்த்துக்கோங்க, இன்ன பிளஸ் ஹூ, இன்ன ஹூ. அது என்னது? இன்ன ஹூ, அதுதான் அட்டாச் ஃபார்ம் இல்லையா? அப்போ இன்ன, அது இன்ன, ஹூ வரும்போது இஸ்மு இன்ன மன்சூபு. அப்போ அது மன்சூப்ல தான் இருக்கு, ப்ரொனன்ஸ் ஆஃப் நசப்ல கேட்டகரி தான் வருது. ஆனா என்னவா வருது? அட்டாச் ஃபார்மா வருது. இந்த ரஃபு ஃபார்ம்ல அட்டாச், ஐ மீன் நசப் ஃபார்ம்ல வந்து அட்டாச்டு செப்பரேட் ஃபார்ம் வந்து இந்த ஈயாவோட கேட்டகரி தான். அட்டாச் ஃபார்ம் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஒன்று வேர்ப்ல சேர்ந்து வரும், இல்லாட்டி இன்னும் அதோட சிஸ்டரோட சேர்ந்து வரும். ஸோ இது உங்க கவனிச்சது. கடைசியாக the pronouns of jar. The pronouns of jar have only the attached form and they are the same as the pronouns of nasab. Example, pronouns of jar very very simple. We have also made them. Preposition பின்னாடி ஒரு pronoun வந்தா நம்ம ஹப்ஜர் இஸ்ம் மஜ்ரூர் சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த pronoun வந்து என்னவா வருது? ஐ மீன் அந்த இஸ்ம் மஜ்ரூர் என்னவா வருது? இப்போ pronoun வருது. அதனால pronouns of jar நம்ம சொல்றோம்.
உதாரணம் மின்ஹு, மின்ஹுமா, மின்ஹும், மின்ஹா, மின்ஹுனா, மின்ஹும், மின்ஹுமா, மின்ஹும், மின்ஹா, மின்ஹுமா, மின்ஹுன்ன, மின்க, மின்குமா, மின்கும், மின்கி, மின்குமா, மின்குன்ன, மின்னி, மின்னா. இல்லையா? இந்த எல்லா ஃபார்மும் இங்க கொடுக்கல. குறிப்பிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டு எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரொனவுன் சப்ஜெக்ட். இது வந்து அட்டாச் ஃபார்ம் தான். இது எப்படி நெசப்ல இருக்கோ, ஹூ, ஹுமா, ஹூம் இருக்கோ அதே தான் இங்க. பட் அது ஹப்ஜர் பின்னாடி வரதுனால நம்ம வந்து ஜெர்னல் ஃபார்ம் நம்ம சொல்றோம். ஸோ இதுல பர்டிகுலர்லி when to use the separate pronouns of nasab. ஸோ இது என்னன்னு தெரியுதா? ப்ரொனவுன்ஸ் ஆஃப் நசப்ல செப்பரேட் ஃபார்ம், அதாவது முன்ஃபஸ்ல என்னது ஒரே ஒரு இதுதான், ஈயா பிளஸ் த ப்ரொனவுன். அது எப்போ பயன்படுத்துறது? இப்போ அதான் கேள்வி. அதான் நம்ம புதுசும் கூட, which has been just introduced, இல்லையா? எப்போ எப்போ யூஸ் பண்றது? when to use. Okay. The pronoun of nasab should be separate in the following cases. The pronoun of the nasab should be separate in the following cases. எப்பெல்லாம் வந்து pronoun nasab வந்து முன்ஃபஸிலா வருமோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் கேசஸ் சொல்றாங்க. Case number 1. If it is a maf'ul bihi and precedes the verb, example, na'buduka, we worship you, but iyyaka na'budu, it is you that we worship. So இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம். We cannot say கா நாபுது. அஃப்கோர்ஸ் கா நாபுது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கா வந்து அட்டாச் இருக்கணும், தனியா வந்து நிக்காது. அப்ப எப்படி சொல்லணும்? ஈயாக்க நாபுது, அந்த ஈயாவை சேர்த்துக்கணும். ஸோ ஈயாக்க நாபுது வந்து அது வந்து என்னது? நசப், அது கரெக்ட். பட் அந்த ஈயாக்க என்னது? முன்ஃபஸில். செப்பரேட் சொல்றோம். நம்பர் 2, if it is மஃபூல் பிஹி ஆஃப் மஸ்தர், மஸ்தரோடைய மஃபூல் பிஹியா வரும்போது, எக்ஸாம்பிள், நந்ததிரு ஜியாரத்துல் முதிரி இயானா. We are awaiting the headmaster's visit to us. Here, iyana is the object of the masdar. Ziyara. Okay, இது கொஞ்சம் விளங்கிடும். செகண்ட் கேட்டகரி, அது வந்து மஃபூல் பிஹியா வரும். ஒரு மஸ்தரோட மஃபூல் பிஹியா வரும். இது அழகான எக்ஸாம்பிள், நந்ததிரு ஜியாரத்துல் முதிரி இயானா. We are awaiting the headmaster's visit to us. நாங்க என்ன செய்யறோம்? ஹெட்மாஸ்டர் எங்களுடைய வருகைக்காக நாங்க வந்து காத்திருக்கிறோம். But here iyana is the object of the iyana is the object of the masdar ziyara. So iyana இங்க என்னவா இருக்கு? It's a masdar maf'ulun bihi of the masdar ziyara. Ziyara வந்து உங்க மஸ்தர் தானே, சாரே எசுரு ziyara. So இது முக்கியமான பாயிண்ட். Here is another example. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. முசாதத்துக்க இய்யாய கானத் கப்ல முசாதத்தி இய்யாக்க. Your help to me was before my help to you. சரிங்களா? முசாதத்துக்கு இய்யான your help to me was, கபல் கானத் வந்திருக்கு. So was meaning was before கபல முசாதத்தி இய்யாக்க, was before my help to you. ஒரு அழகான சென்டென்ஸ், உங்களுக்கு நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இப்போ அந்த ஈயா இருக்கட்டும், ஈயாக்கும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு மஃபூல் பிஹாவே மஸ்தர். ஸோ அந்த அடிப்படையில் வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கவனத்தில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வேர்ப் மஃபூல் பிஹி ஒரு வேர்ப் பின்னாடி வரும்போது, ஸோ நாபுதுக அல்லது ஈயாக்க நாபுது. செகண்ட் பாயிண்ட், if it is மஃபூல் பிஹி ஆஃப் மஸ்தர். Okay. Next. மூணாவது பாயிண்ட், if it occurs after a conjunction, example, ra'aytuka wa iyyahu, I saw you and him. Here we cannot say
ராய்த்துக்க வஹு சொல்ல முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு அல்ஃப் அத்தஃப் வரும்போது நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்? வென் டு யூஸ். ராய்த்துக்க நான் உங்களை பார்த்தேன், அப்புறம் அவரை பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். சாயு அந்த ஹிம். இப்போ ராய்த்துக்க பிளஸ் வஹு சொல்ல முடியாது. ராய்த்துக்க வ இயாஹு. ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் ஆஃப் நசப் செப்பரேட்டா இப்படி வருது, முன்ஃபசிலா இப்படி வருது, அதை நம்ம பார்த்துட்டே வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹியர் வி கேனாட் சே ராய்த்துக்க வஹு, ராய்த்துக்க வஹு தனியா சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா இது அட்டாச் ஃபார்மும் அட்டாச் ஆகி தான் வரணும், தனியா வரக்கூடாது. அப்போ ராய்த்துக்க வ இயாஹு, ஈயா வந்து சேர்த்துக்கும். The same way we say இன்னி வையாக்க நாஜிஹானி, நானும் நீங்களும் பாஸ் ஆயிடும். We cannot say இன்னி வ க, தப்பு அது இல்லையா? நானும் we can we say இன்னி வ அந்த, அதுவும் தப்பு. பிகாஸ் அந்த இஸ் ப்ரொனவுன் ரஃப். நான் அந்த வந்து ரஃபோட ப்ரொனவுன் எந்த மாதிரி ப்ரொனவுன்னா ரஃபோடைய ப்ரொனவுன். இப்போ இங்க நசப் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ சொல்லும்போது இன்னி வையாக்க நாஜிஹானி. ஸோ இன்னி வ க அப்படி சொல்றது தப்பு, இன்னி வ அந்த சொல்றதும் தப்பு. இப்போ மூணாவது பாயிண்ட் வந்து ஹர்ஃப் அத்தஃப் கூட பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும் அதை காமிச்சிருக்காங்க. நாலாவது இஃப் இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் இல்லா, இல்லாக்கு அப்புறம் வந்தா எப்படி பயன்படுத்துறது? எக்ஸாம்பிள் லா நஅபுது இல்லா இய்யாஹு, வர்ஷிப் நன் பட் ஹிம். நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம், அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். ஸோ மா சால்து இல்லா இய்யாக்க, ஐ ஆஸ்க்ட் நன் பட் யூ, நான் யார்ட்டையும் கேட்கல, உன்னை மட்டும் தான் கேட்டேன். மா சால்து இல்லா இய்யாக்க, ஐ ஆஸ்க்ட் நன் பட் யூ. ஒரு 5, if it occurs after an attached pronoun of nasab, ஒருவேளை இது வந்து attached pronoun of nasab கூட வந்து வந்துச்சுன்னா எப்படி அதை பயன்படுத்தணும்? எக்ஸாம்பிள் ஐன மஜ்லிஸுல் முதீரி, வேர் இஸ் த மேகசின் ஆஃப் த ஹெட்மாஸ்டர், ஹெட்மாஸ்டருடைய மேகசின் எங்க? ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? ஆதைதுஹு இய்யாக, ஆதைதுஹு. ஸோ ஆதை ஃபைல், தூ ஃபைல், ஹூ வந்து மஃபூல் பிஹி, ஹெட்மாஸ்டர் குறிக்கிறது. I gave it ஈயாக, I gave it him. சரிங்களா? இப்ப நீங்க வந்து இந்த ஈயா கொண்டு வரணும். கொண்டு வராம ஆதைது ஹூ ஹா அப்படி சொல்லக்கூடாது. ஆதைது ஹூ ஐ கேவ் ஹிம், ஹா வந்து நம்ம சேர்த்துருவோம் இல்லையா? அப்ப கீழே கொடுத்துருக்காங்க, ஹியர் வி கேனாட் சே ஆதைது ஹூ ஹா, தப்பு. ஸோ ஆதைது ஹூ ஈயாக, I gave it to him. Both the pronouns belong to the same person. As in this example, the second pronoun should be separate. So the both pronouns belong to the same person. இப்போ ஒரே கிளாஸ்ல வரும்போது மேல சொன்ன மாதிரி இப்போ செகண்ட் ப்ரொனவுன் செய்யணும், செப்பரேட்டா எழுதணும். செப்பரேட்டா எழுதும்போது அந்த ஃபார்ம் நமக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த ஃபார்ம் ஈயாவை பயன்படுத்தணும். ஏன்னா ஆத்தைத்து ஹூ போட்டு அப்புறம் இடம் விட்டுட்டு வெறும் ஹா மட்டும் போட முடியாது இல்லையா? ஆத்தைத்து ஈயாஹா. பட் இஃப் தே பிலாங் டு டிஃபரெண்ட் பர்சன்ஸ், ஒருவேளை வந்து அந்த விஷயம் வெவ்வேறு நபர்களுக்கு கூட சொந்தமா இருந்ததுன்னா, we may use either the attached or the separate form. அங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்? attached form பயன்படுத்தலாம், செப்பரேட் ஃபார்மையும் பயன்படுத்தலாம். முன்ஃபசிலும் பயன்படுத்தலாம், முத்தசிலும் பயன்படுத்தலாம். முன்ஃபசில்னா ஈயா பிளஸ், முத்தசில்னா நம்ம ரெகுலரா பார்க்கறது. So it is better to use the attached form. அப்படி அவ்வாறு இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? அட்டாச்ட் ஃபார்ம் வந்து பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஐன கிதாபி, வேர் இஸ் மை புக். உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஆதைதுக ஹூ, ஆதைதுக I gave it to you, ஆதைதுக ஹூ, அல்லது ஆதைதுக ஈயாஹு இல்லையா? அதனால ஈயாஹு தனியா, ஆதைதுக ஈயாஹு ரெண்டும் பயன்படுத்தலாம். பட் பெட்டரா வந்து
யூஸ் பண்றது அட்டாச் ஃபார்ம். அதைத்து கஹு. இந்த 5 பாயிண்ட் ப்ராப்ளம்ஸா நீங்க கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து இந்த செப்பரேட் ஈயாவை வந்து இப்போ நம்ம வந்து பயன்படுத்துறது. இதுக்கு 5 விதமான ரூல்ஸ் இருக்கு. அந்த 5 ரூல்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஷால்லா இந்த பாடத்தை படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், தமாரின் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஷால்லா கிளாஸ் முடிச்ச பிறகும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இன்ஷால்லா நமக்கு என்ன செய்யறோம், மனசு நல்லா பவர்ஃபுல்லாக நின்றுக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரே பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த பாடத்துல, ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் தி மஸ்தர் இஸ் ஃபஈல். இன்னொரு மஸ்தர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபஈல். எக்ஸாம்பிள் ரன்னல் ஜர்சு, த பெல் ரேங். ரன்னோட மஸ்தர் ஃபார்ம் ரனீனு, ரிங்கிங். சஃபரா ஹி விசில், விசில் அடிக்கிறது. சஃபீருன் விஸ்லிங். ஓகே, அதோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஹேவ் பின் டிஸ்கஸ்ட். இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். vocabulary list mentioned in lesson number 27. طلب يطلب طلبا, to seek. سابق يسابق مسابقة, to run a race, to compete. Competition. مسابقة competition. أخذ يأخذ أخذ, to take. سبح, சபஹன்னு ஒரு மஸ்தர் இருக்கு, சிபாஹத்துன்னு 2 மஸ்தர் இருக்கு, to swim. இஷ்டரக யஷ்தரிகு இஷ்திராக், to participate, to take part. இசன் ஆர் இசன், in that case போன பாடத்துல பார்த்தோம். இசன். துர்ஜுன் அத்ராஜுன், ட்ராயர் ஆஃப் டேபிள், டேபிளோட ட்ராயர். முசக்கர தஸ்கீர், to remind. கிராமரை பார்த்தா masculine form, treat as word as a masculine. Next, iltahaka, iltihaq, to join. To join a school or to join a university. Okay, more important over. பட் என்ன விஷயம்னா, இல்தஹக வந்தா கூட வந்து ப்ரிபோசிஷன் பி வந்து. ஓகே, இல்தஹது பில்-ஜாமியா, இல்தஹது பில்-ஜாமியா, இல்தஹது பில்-மதரஸா, இல்தஹது பில்-மஅஹத். நெக்ஸ்ட் அஜாதா யுஜிது இஜாதா, to do something very well. அஜாதா யுஜிது இஜாதா means to do something very well. போன பாடத்துல இது பார்த்தோம். கதா கதான், to spend time. ஒரு மீனிங் டு ஸ்பெண்ட், இன்னொரு மீனிங் வந்து காதி, டு ஜட்ஜ், டு ஆக்ட் அஸ் ஜட்ஜ். அந்த மீனிங் இருக்கு. நெக்ஸ்ட் இத்தசல, இத்தசல வந்து பி யூஸ் பண்ணணும். இத்தசல எத்தசிலு இத்திசால், டு கனெக்ட், டு பி கனெக்டட், டு பி அட்டாச்ட். அது வந்து நம்ம வந்து தமிழ் முத்தசில் சொல்றோம். முத்தசில் இஸ்முல் ஃபாயில் ஆஃப் இத்தசல், முத்தசில். கீழே பாருங்க, இன்ஃபசல, முன்ஃபசில், டு பி செப்பரேட்டட். ஃபார்ம் 8 ரெண்டுமே. இஸ்தஆன, இஸ்திஆனத, இஸ்திஆனா, இஸ்திஆனா வோ. இஸ்திஆனத்துன் மஸ்தர் ஃபார்ம், டு சீக் ஹெல்ப், டேக் ஹெல்ப். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். படிச்சுக்கோங்க, டெய்லியும் படிக்கிறோம். வோ வந்து இஸ்தஆனா. Next, nataka nutuk, to utter, to pronounce, to speak. Isnani, isnani 2. மேல காத்தமுன் இருக்கு. காத்தமுன் மீன்ஸ் ரிங்.
اثنان to three numbers. நுத்குன் நதக அவருடைய மசபம் நுதுக். நுதுக் means pronunciation or meaning. Yeah. மஅதூபத்துன் மஆதிபு feast or banquet. விருந்து. மஅதூபானா feast. ருத்துபத்துன் கிராமர்ல வந்து first person or first person. A second or third person. Okay. ருத்துபம். ஆகப யுஆகிபு முஆகப to punish. هذا يقود قيادة to lead to drive a car. صفر يصفر صفير to whistle. صحل يصفل صهيل to name.